எபிசோட் 4 பிக் பாஸ் காமன் மேன். இன்றைக்கி நடக்கிற எபிசோடு வந்துட்டு விஜய் டிவி வந்து பார்ஷியாலிட்டி பார்த்த மாதிரி கிளியராக தெரியுது. ஸோ ஒரு கண்டஸ்டண்ட் வந்து செலக்டடு, 3 பேர் ரிஜெக்டடு, மற்றவங்கெல்லாம் வந்து அன்ஹோல்டு. இந்த செலக்டட் கண்டஸ்டண்ட் வந்துட்டு அதுக்கு ஃபிட் இல்லை. பட் அவங்களோட பேராக வந்த நிலவு அப்படின்னு சொல்லிட்டு, கவின் நிலவுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபிட் அனஃப். பட் அவரை வந்து செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்க்குறப்போ வந்து எதிர்பாருங்கன்னு சொல்லிட்டு இவங்களை திவ்யா வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு திவ்யா வந்து ஒத்து வருவாங்கிறது நமக்கு தெரியல. மேபி வந்து என்னமோ ஒரு உள்குத்து இருக்கும் போல் தெரியுது. சரி வாங்க உள்ள நிகழ்ச்சிக்குள்ளே போய் பார்ப்போம். எடுத்தோடனே ஓவியா என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ட்ரி கொடுத்து கண்டஸ்டண்ட் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாங்க. பேசுகிறப்போ நீங்களாக இருங்க, நீங்கள் வந்து கலந்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் மாதிரி கொடுக்குறாங்க. அது கொடுத்து முடித்த உடனே வந்து அதுக்கப்புறம் வர்றது வந்துட்டு ஜூரிஸ் எல்லாருமே வராங்க. ஜூரிஸை வந்து மாயா வந்து வெல்கம் வந்து பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்த கண்டஸ்டண்ட்டில் வந்து உருப்படியாக யாருமே வந்து பண்ணல. 1 or 2 பண்ணாங்க. பட் அவங்களெல்லாம் வந்து இவங்க வந்து செலக்ட் பண்ணலை. எதிர்பார்க்காத ஃபிட் இல்லாத ஒரு லேடின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எபிசோட் பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறது கிறிஸ்டல் கிளியராக புரியுன்றது நமக்கு தெரியும். ஸோ பிகினிங்கில் வந்து முதல் கண்டஸ்டண்ட்டாக வர்றது யாருன்னு பார்த்தோம்னா பர்வீன் பானுன்னு சொல்லி, அவங்க வந்து காரைக்காலில் மலேசியா போனவங்க, ப்ரொடியூசராக இருக்கிறதா சொல்கிறாங்க. பிக் பாஸ் ஏன் வரீங்கன்னு கேட்குறப்போ மீடியா மேலே இருக்கிற ஆசைனால் வரதா சொல்கிறாங்க. பிக் பாஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய கனவாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன் வந்து ஏதாவது செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்போ வந்து நான் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க கம்யூனிட்டியை பற்றி அவங்க பேசுகிறாங்க. அவங்க கம்யூனிட்டி வந்து முஸ்லீம் மைனாரிட்டி கம்யூனிட்டி. அதுலேருந்து வந்து மீறி செய்கிறப்போ நான் ஒரு ரோல் மாடலாக இருப்பேன்னு வந்து சொல்கிறாங்க. பட் அவங்க வந்து ஜூரிஸ் யாருமே வந்து இம்ப்ரெஸ் பண்ணல. அதனால் அவங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் கார்டு தான். செகண்ட் கண்டஸ்டண்ட் வந்து மணிவண்ணன். உங்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்கிறப்போ அவர் கல்யாணம் பண்ண தான் என்னுடைய அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்து ஒய்ஃபு மேலே நீங்கள் உயிராக இருக்கிறீங்கன்னு கேட்குறப்போ ஒய்ஃபை லைக் பண்ணுறேன் அப்படின்றாரு. அப்போ ஒய்ஃபு உயிராக இருக்கப்போ எப்படி பிரிய முடியும், வீட்டுக்கு போங்கன்ற மாதிரி ராஜு வந்து அவரை கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறம் ஓவியா கேட்குறாங்க பணமா காதலான்னு கேட்குறப்ப அவர் காதல்ன்றாரு. ஆரி கேட்குறாரு எதுக்கு உள்ளே வரீங்க அப்படின்னு கேட்குறப்ப என்டர்டெயின் பண்ணுவேனே அப்படின்றாரு. அப்புறம் உங்களுக்குள்ளே ஏதாவது யோசனைகள் இருக்கான்னு கேட்குறப்போ ஆமாம் ஒரு ஃபீலிங் இருக்குது, நான் குள்ளம், எனக்கெல்லாம் வந்து பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, சமூகத்தின் மேலே கோபம் இருக்கான்னு ஆரி கேட்குற கேள்விக்கு ஆமாம் கோபம் எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ராஜு வந்து ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறாரு. அந்த டாஸ்க் என்னென்னா வந்துட்டு வரிசையாக பேப்பர் பண்டில் கொடுத்துட்டு அதில் வந்து பிக் பாஸ் 10 வசனம் இருக்குது எடுத்து பேசுங்கன்றாரு. பட் அவருக்கு கலைச்சி பார்க்குறப்போ அவருக்கு கிடைச்சது 2 பேப்பர் தான். 2 பேப்பரில் 2 வசனம் இருக்குது. முதல் வசனம் வந்து நீ பேசிக்கிட்டே குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு ஒரு வசனம், அது ராஜு சொன்னது. அடுத்தது 1-1-2 தான், நீ பண்ணுறது வந்து கிரிஞ்சுதான்றது இன்னொரு வசனம். ஸோ இது வந்து யார் சொன்னதுன்னு அவனுக்கு தெரியல. மாயா சொன்னதுக்கப்புறம் ராஜுன்றாரு. அவருக்கு கிடைச்சது வந்து ஆன் ஹோல்டு. அடுத்த 2 கண்டஸ்டன்ஸு 3rd and 4th. 3rd வர்றது வந்து யோயோ, அவருடைய உண்மையான பேர் வந்து ராஜேஷ். 4th வர்றது வந்து கார்த்தி. பட் தன்னை வந்து ஹைடு கார்த்தின்றாரு. ஹைடுன்னு சொல்லாமல் ஹைட்டு கார்த்தி அப்படின்றதுக்காக ஹைடுன்னு வச்சுக்கிட்டாரு ஸ்டைலான்ற மாதிரி சொல்கிறாரு. இதில் வந்து இந்த யோயோ ராஜேஷ்ன்றவர் வந்து ஒரு டான்ஸரு, கோரியோகிராஃபராக இருக்கிறாரு, என்டர்டெயின் பண்ணுவேன்னு சொல்கிறாரு, ரேப்பு கொஞ்சம் தெரியுன்றாரு, டான்ஸராகவும் இருக்கிறேன்றாரு. அதுக்கு அடுத்து வந்து ஹைடு கார்த்தி, அவர் தன்னை பற்றி சொல்கிறப்போ மெட்ராஸ்லேருந்து வந்த மாதிரியும் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரியும் டான்ஸு பாட்டு அப்படிலாம் சொல்கிறப்போ வந்து ஆரி என்ன சொல்கிறார், 2 பேரும் உங்களுக்குள்ளே ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறப்போ ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸில் வந்து வின் பண்ணுறதுக்கு என்ன தகுதின்னு ஆரி கேட்குறப்போ வந்துட்டு ஓவியா கேட்குறப்போ வந்து மக்கள் மனசை வந்து வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா யோயோ வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிடுறாரு. கார்த்தியை வந்து இவங்க வந்து ஆன் ஹோல்டில் வைக்கிறாங்க. இது வந்து அந்த யோயோ ராஜேஷ்க்கு வந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் ஆகிடுறாரு. அவருக்கும் கார்த்திக்கும் வந்துட்டு வெளியே போனதுக்கு பின்னாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட்டு கண்டினியூவாக நடந்துகிட்டு இருக்குது. எண்ட் ஆஃப் த ஆர்குமெண்ட்டில் வந்து கார்த்தி என்ன சொல்லிடுறாரு, ரிஜெக்டட் நீ வெளியே போயிடு, எனக்கு ஆன் ஹோல்டு இருந்தாலும் நான் பின்னால் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வாயை அடைச்சிடாரு. ஆனால் ஒரு விஷயம், 2 பேருமே ஹைட்டு தாங்க. 5th கண்டஸ்டண்ட்டாக வர்றது வந்து கரிஷ்மாவை பற்றி சொல்கிறப்போ வந்து தன்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்கிறாங்க. அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அப்பா இல்லை, ஆண்டர்ப்ரனர்னு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. +2 பாஸ்ன்றாரு. திறமை முக்கியமாக படிப்பு முக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டு ஓவியா கேட்குற கேள்விக்கு திறமை தான் முக்கியம், படிப்பு முக்கியம் இல்லைன்ற மாதிரி ஆன்சர் சொல்கிறாரு.
ஆரி கேட்குறாரு, "ஏன் பிக் பாஸுக்கு நீங்கள் வந்தீங்கன்னு?" கேட்குறப்ப, "நான் ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. நான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணா நல்லாயிருக்குன்ற" மாரி சொல்கிறாரு. அப்போ ஆரி சொல்கிறாரு, உங்களோட ட்ரூ பிக்சர் நான் வெளியே கொண்டு வரேன்னு சொல்லிவிட்டு, "நீங்கள் பிச்சை எடுக்கணும். அது வந்து போய் பிச்சை எடுங்க. நடித்து காட்டுங்கன்னு" சொல்கிறாரு. அப்போ அவங்க வந்து பிச்சை எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களால எடுக்க முடியலன்றது நமக்கு தெளிவா புரியுது. அப்போ மாயா அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. "பிக் பாஸ்க்குள்ள நீங்க உள்ள போறீங்க. மாஸ்க் போடணும். ஆனா பேசலாம். மாஸ்க்கு போட தேவையில்ல. ஆனா பேசக்கூடாது. எத சூஸ் பண்ணுவீங்கன்னு?" கேட்குறப்போ வந்து, "நான் வந்து மாஸ்க் போட்டு பேசுறது தான் விரும்புவேன்னு" சொல்றாங்க. இத கேட்டோனே ஜூரிஸ் 3 பேரும் அவர வந்து ஹோல்டுல வைக்கிறாங்க. அடுத்து வர கண்டெஸ்ட் 6வது கண்டெஸ்ட் வந்து புகழேந்தி ஃப்ரம் தஞ்சாவூர். மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணுறதாகவும் மேஜிக் ஷோ பண்ணுறதாகவும் அவர் சொல்கிறாரு. கிக் பாக்ஸ் சாம்பியன்ஷிப்பாக இருக்கிறதாகவும் சொல்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து அவரே சொல்கிறாரு, நான் எனக்கு நானே டாஸ்க் கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மாயாவை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு வந்துட்டு யோகா வந்து பண்ணுற மாதிரி வந்து தன்னுடைய பல்ஸை வந்துட்டு சுத்தமாக நிறுத்துறாரு. நிறுத்துறப்போ வந்து எல்லாருமே பதறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதை கிளியர் பண்ணி கொடுத்துட்டு, சரி உங்களுக்கு பரிசு பணம் விழுந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறப்போ, பயிற்சியாளருக்கும் பெற்றோருக்கும் பிரித்து கொடுத்துருவேன்னு சொல்கிறாரு. அவருக்கு கிடைச்சது ஆன் ஹோல்டு கார்டு. அவரை வந்து ஆன் ஹோல்டில் வைக்கிறாங்க. அடுத்து 7th அண்ட் 8th கண்டஸ்டன்ட் வந்துட்டு ஒன்று போல் வராங்க. 7th வர்றது நாக நித்யா, 8th வர்றது வந்து அரவிந்த். நாக நித்யா வந்து ஒன் வேர்டில் டிஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ஜூரிஸ் கேட்குறப்போ, தன்னை கரேஜியஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உள்ள லேடியாக சொல்கிறாங்க. கண்டென்ட் கொடுக்கறதுக்கு தான் பிபி வரேன். அதுக்கப்புறம் வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் நான் பிபிக்குள்ளே இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அரவிந்த்கிட்ட அவங்க கேட்குறப்போ வந்து இவங்க யாருன்னு கேட்குறப்போ, அவங்க எனக்கு வந்துட்டு அக்கா குமார்ன்றாங்க. இந்த அக்கா குமார்ன்ற வார்த்தை வந்து மாசு, பிளாஸ்ட்ன்ற மாதிரி ரீசெண்ட் வார்த்தை. அது என்னன்றது வந்து ஜூரிஸுக்கு வந்து புரியல, குழம்புறாங்க. அப்போ 2 பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ண விடுறாங்க. ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுல வந்துட்டு ஆரி ஒரு கேள்வி கேட்குறாரு. நான் என்ன கேள்வி கேட்டேன்னு கேட்குறப்போ 2 பேரும் அடிச்சு விட்றாங்க. ஃபைனலாக ஆரி என்ன சொல்கிறாரு, நான் உங்களை கேள்வி கேட்காமலே நான் கேள்வி கேட்டதாக நினச்சி நீங்கள் பதில் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதுக்கு பின்னால் வந்து நாக நித்யா வந்துட்டு அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அரவிந்தை பொறுத்த வரைக்கும் அரவிந்தை வந்து ஆன் ஹோல்டில் வந்து வைக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, 2 பேருமே வந்து ரொம்ப திறமையாக தெளிவாக வந்து ஆரி கேட்ட கேள்விக்கு வந்து பொய் சொன்னது. அதை கவனிக்க மாட்டாங்கன்னு கேட்குறப்போ ஆரி கிளியராக அதை கண்டுபிடிச்சி வந்து இவங்கள 2 பேருமே எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. பட் நாக நித்யா ரிஜெக்ட் ஆனது கொஞ்சம் வருத்தம் தான். 9th கேண்டிடேட்டாக கவிநிலவும் 10th கேண்டிடேட்டாக வந்துட்டு திவ்யாவும் வராங்க. கவிநிலவு ஒரு ஈவெண்ட் ஹோஸ்ட்டாக இருக்கிறாரு. திருக்குறள் வந்து நல்லா தெளிவாக சொல்கிறாரு. இவங்க திவ்யா 10th கண்டஸ்டண்ட்டாக வந்தவங்க வந்து அவங்க சொல்கிறப்போ தன்னை வந்து பெண்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக வந்து ஆவேன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ ஒரு சில விஷயங்கள் சொல்கிறப்போ வந்து ஆரி சொல்கிறாரு, நீங்கள் விக்டிம் கார்டு வந்து ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறப்போ வந்துட்டு அவங்க அது இல்லை அப்படிலாம் இல்லைன்றாங்க. ஒரு ஷாக்கிங் விஷயம், நான் பிக் பாஸ் ஷோவே பார்த்ததில்ல, விளம்பரம் கூட பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ எல்லோரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனால் பெரிய ஒரு 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 விஷயம் என்னென்னா, இந்த ஒரு டாஸ்க் வந்து பண்ண சொல்கிறப்போ இவர் டக்குன்னு வந்துட்டு நம்ம கவிநிலவு நாய் மாதிரி மாறுறாரு. ஆனால் அவங்க வந்து அதை வந்து ஏற்றுக்கலை. யார் திவ்யா வந்து இவங்க நாய் மாதிரி ஆனதை ஏற்றுக்கலை. என்னால் அதை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ ஆரி சொல்கிறாரு, இது மைண்ட் பிளாக்கு, நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்றாங்க. ஸோ இவங்க சொல்கிற எந்த டாஸ்க்கும் பண்ணாமல் அதை எதிர்த்து பேசி பிக் பாஸ் பார்த்ததில்ல, விளம்பரம் கூட பார்த்ததில்லன்ற மாதிரி சொல்கிறப்பே பச்சை பொய்ன்னு தெரியுது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணுறப்போ வந்து திவ்யா வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணுறது வந்து பயங்கர இன்ஜஸ்டிஸ் மாதிரி தெரியுது. அங்கே ஆக்சுவலாக வந்துட்டு ஆக்ட் பண்ணது, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது வந்து கவிநிலவு. பட் கவிநிலவு வந்து அவங்க வந்து ஆன் ஹோல்டில் வந்து போடுறாங்க. என்னன்றது வந்து புரியலை. இதை தான் நம்ம வந்து பிகினிங்கில் வந்து உள்குத்துன்னு சொல்கிறோம். ஸோ உள்குத்து இருக்குதுன்னு உள்ளே கலந்துக்கிட்டவங்க சொல்கிறப்போ கூட நமக்கு யோசனை வரல. பட் இன்றைக்கி எபிசோடில் வந்து கிளியராக நமக்கு தெளிவாக புரியுது. ஆன் ஹோல்டில் வச்ச கவிநிலவு வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கணும். அதே நேரம் திவ்யா வந்து ரெஃப்யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து ஆன் ஹோல்டில் வச்சுருந்துருக்கலாம். என்ன பண்ணுறது?